அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கையை மீறி போன எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே தாவேக்கால போய் இணைந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் ஒரு செக் வச்சுருக்கேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி புதிய திட்டத்தோடு இப்போ வலம் வருகிறார்கிற தகவல் தான் அதிமுக வட்டாரத்தில் அதிகம் பேசப்படுது. அது என்ன செக்கு, இவர் என்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொரு புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் சொல்லுவாரா, நான் இந்த ஆடியோவோடு இறக்குறேன் பாருங்க, என்ன 50 கோடிக்கு பேரம் பேசினாங்க அப்படின்னு தாவேக்காவின் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஆல்ரெடி எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் தலைமறைவாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் திமுகவினர் வைத்த குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்குது, காவல்துறை விசாரிக்கல அப்படிங்கிற புகாரும் மறுபுறம் இருக்குது. என்ன நடக்குது, இதனுடைய பின்னணி தான் என்ன அப்படிங்கிறது குறித்து கொஞ்சம் விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய குதிரை பேரத்துடைய அடுத்த எபிசோட் அப்படி தான் சொல்லணும். இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சரவணன் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பூதாகரமான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கார். இது யாரை டைரக்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். யாரை சமீபத்தில் தாவேக அரசாங்கம் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்களோ, யார் வந்து அவரை மிரட்டுறாங்க, போலீஸ்காரங்க வந்து என்னை மிரட்டி ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சாரோ, அவர் மீதே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. என்ன இடத்துல வந்து ஒரு ஆட்கள் வந்து எங்கிட்ட பேசினாங்க, இதில் வந்து திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த சில முக்கியமான நபர்களுக்கு தொடர்பு இருக்குது, அவங்ககிட்ட டைரெக்டாக பேசி 50 கோடி இது பண்ணாங்க, 50 கோடி தரோம், நீங்கள் இங்கே வந்துருங்கன்ற மாதிரி இங்கே எங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து சரவணன் முன் வச்சிருக்கார். சரவணன் வந்து முன்னாடியே செய்திகள் அடிப்பட்டவர் தான். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸ் வருது, அந்த கேஸில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி முன்னாடி பேசப்பட்டது. இப்போ இவர் தான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஒரு பெரிய சார்ஜ் வச்சுருக்காரு. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இன்னும் சில திமுக தலைவர்கள்லாம் தாவேகா எம்எல்ஏக்களை குறி வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்றதற்கு இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து மேலும் வலு சேர்க்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லை, இப்போ இந்த ஸ்ரீவைகுண்டம் சரவணன் மேட்டருங்கிறது இப்பவும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. தாவேகா அரசு தான் அதை கண்டும் காணாம இருக்கு. ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண், இவர் ஆடியோ ரிலீஸ் பண்றாரு இல்லையா, அந்த பெண் வீடியோவே ரிலீஸ் பண்ணாங்க, வீடியோவிலே பேசுறாங்க. ஆமா, தாவேகால சேர்ந்த பெண், தாவேகாவை சேர்ந்த பெண்ணு தான். அவங்க என்ன நடந்தது, எப்படி நடந்தது, வேலை வாங்கி தருவதாக கூறி எப்படி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தெளிவாக பத்திரிகையாளர் சந்திச்சு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அப்போ அதனுடைய பின்னணி ஏன் இன்னும் பேசப்படாமலே இருக்கு? இத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு, இத்தனை நாட்கள் தாண்டிடுச்சு, சட்டமன்றத்திலும் இந்த விவகாரம் பேசப்பட்டுச்சு, மக்கள் மன்றத்திலும் இது பேசப்பட்டுச்சு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கடைசியாக கட்சி விட்டு நீக்கிறாங்க, அவங்க கொடுத்த புகாரில் 2 பேரை கைது பண்றாங்களே ஒழிய அந்த பெண் சரவணனை சொன்னாரு, அந்த சரவணன் உண்மையிலேயே இதுல தொடர்புல இருக்காரா, அது உண்மையா, நடந்திருக்கா, நடக்கலையா, நடந்துருச்சுன்னா என்ன பின்னணி, நடக்கலைன்னா அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு உரிய ஆதாரத்தை வெளியிடணும், எதுவுமே அந்த அரசு வெளியிடாம இருக்கு, அது குறித்த விளக்கமும் தராம இருக்கு. இன்னைக்கு சரவணன் செய்தியாளர் சந்திக்கிறார் இல்லையா, அவரும் இது குறித்து எந்த விளக்கமும் சொல்லலை. அது வந்து முடிஞ்சு போன செய்தியாயிடுது. இப்போ புது செய்திக்கு இவங்களே ஜம்ப் ஆகுறாங்க. சரி, அந்த புது செய்திக்கு தான் வருவோமே. அந்த செய்தியில் என்ன சொல்றாரு, அது என்னதான் அந்த நம்பர்னு தெரியல, 50 கோடிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. திமுக அதிமுக தூக்குனா 50 கோடி, திமுக தாவேக்கால போல தூக்குனா 50 கோடி, தாவேக்கால இருந்து அதிமுக தூக்குனா 50 கோடி. அது என்ன கணக்கு, அது என்ன ஃபேன்சி, அல்லது அது பின்னாடி ஏதாவது மேஜிக்லாம் இருக்கான்னு தெரியல. அந்த 50 கோடி ரூபாய்க்கு நான் என்ன கேட்டாங்க, 500 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வரமாட்டேங்கிற மாதிரி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அந்த ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணாரு. இப்போ அவர் விசாரிப்பாங்க, உண்மை தெரிய வரும்னு வச்சுங்களேன். ஆனா இப்போ இது உண்மை தெரிய வரும் அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த புகார் மீது என்ன நடவடிக்கை, இது வரைக்கும் ஏன் போலீசார் வழக்கு பதிவே பண்ணல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரி, அவர் வந்து அரசியல் ஸ்டண்ட்டுக்காக பண்ணிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்தையும் தாவேக்காவினர் வைக்கிறாங்க. அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மட்டும் நேர்மையா சொல்லுவாரா, அவர் அரசியல் ஸ்டண்ட் பண்ண மாட்டாரா? சரி, அதையும் விடுங்க. கோவில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதி அவர் ஒரு புகார் வச்சார். இந்த மாதிரி தாவேக்கா எம்எல்ஏ என்ன நேரடியா மேடையில வச்சு மிரட்டுறாரு, 2 பேர் இருந்தாங்க இங்க, ஒருத்தர் வந்து நம்ம பக்கம் வந்துட்டாரு, கடம்பூர் ராஜு வந்துட்டாரு, இப்ப கருணாநிதி மட்டும்தான் இருக்காரு
அவரே வந்து நம்ம ராஜினாமா செய்ய வச்சிருவோம் அப்படிங்கிற டோன்ல அவர் பேசியிருக்காருன்னு அவர் சொன்னார். அதற்கப்புறம் அவர் பேசின வீடியோவும் வெளியா இருந்துச்சு. யாரு தாவேகா மாவட்ட செயலாளர் பேசின வீடியோவும் வெளில வந்துச்சு. ஆனாலும் இது வரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு எனக்கு மிரட்டல் விடுக்கிறாருன்னு. அப்போ இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்காம ஒரு தரப்புல மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது ஏன்கிற கேள்வி இன்னமும் இருக்கு. அதுலதான் செந்தில் பாலாஜி, அவர் தம்பி அசோக் குமார் எல்லாருமே தலைமறைவாக இருக்கிறாங்க. அப்போ இது எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற கேள்விதான் இங்க பெரிய கேள்வியா இருக்கு. இதுல இப்ப பார்த்தோம்னா ஆல்ரெடி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகார்ல 10 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு இது வரைக்கும் ஒரு ஆதாரமும் வெளியில வரல. அதுலதான் செந்தில் பாலாஜியை தேடிட்டு இருக்காங்க. அவரையும் சகோதரரையும் லுக் அவுட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹை அலர்ட்ல வந்து தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆஜர் ஆயிருக்கணும், ஆனா ஆஜர் ஆகல. ஆனால் அடுத்த கட்டமா போலீஸ்காரங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப இந்த ஆஜர் ஆகிறத பிரச்சனை இருக்குல்ல, செந்தில் பாலாஜி மட்டும் ஆஜராகல. முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் மரிய வில்சனுமே ஒரு வழக்குல ஆஜராகல. இல்ல புதுச்சேரியில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அவர் சகோதரர் வீட்டுல புது தாக்கின வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆனிச்சு. அவர் எலெக்ட் ஆனப்பவே அல்லது அவருக்கு முன்னாடி கேண்டிடேட்டா அவர் அறிவிச்சப்பே இந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆயிடுச்சு. ஆனா அந்த விட்டதொர தொட்டதொர அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவருடைய பழைய பிரச்சனை வந்து இப்ப பேசு பொருளாவே இருக்கு. அது அவருடைய சகோதரர், அவர் சகோதரர் வந்து பேரு மரிய கிளாத். அவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு, என்ன வந்து மிரட்டுறாங்க, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, வழக்கை வாபஸ் வாங்கிட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் தனது அதிருப்தியையும் பயத்தையும் வீடியோல வெளிப்படுத்துறாரு. நீதிமன்றமே அதிருப்தி தெரிவிக்குது, என்ன இங்க வந்துட்டு போக முடியாது அவரால் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றமும் மரிய வில்சனுக்கு எதிராக அதிருப்தி தெரிவிச்சிச்சு. ஆனா அவர் ஏன் ஆஜராகல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அது எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே முன்னுக்கு தள்ளப்படுவதுதான் காரணமா? இன்னும் தமிழகத்துல முக்கியமான பல விஷயங்கள் நம்ம டெய்லி சென்சேஷன்ல பேசுறோம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ஏன் பேர் மாத்தினாங்க, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எதனால இவ்வளவு அவசரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. அப்புறம் கன்னியாகுமரியில அணுக்கனிம சுரங்கம் அந்த திட்டம், அதுல உள்ள பிரச்சனை, இதெல்லாம் பேசணும். ஸ்ரீவைகுண்டம், அப்புறம் இன்னொரு அமைச்சர் வந்து ஒரு தகாத ஒரு வேலை செஞ்சார் ஐபிஎல் ஸ்டேடியத்துல அப்படிங்கிற பேர்ல அவர் மீது புகார் இருக்கு. அதற்கு என்ன பதில்? இப்ப விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமியும் ஜிஓவே இல்லாம எப்படி வந்து அமைச்சரவையில பங்கேற்கிறாங்க? ஜிஓ போட்டிருக்காங்களா? போட்டிருந்தா அதை காட்டணுமா? அல்லது இவ்வளவு சர்ச்சையாகும் பொழுது அதை ஏன் காட்டாம இருக்காங்க? இந்த குதிரை பேரங்கள்ல என்னதான் இந்த அரசோட நிலைப்பாடு? முதல்வர் விஜய் ஏன் வந்து இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இதை ஒட்டி இருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்றாங்களாங்கிற விமர்சனமும் கூடவே சேர்ந்து வருது. இப்போ வந்து சிஎம் விஜய் வந்து எதுக்கும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு இல்லையா, பெருசா கூட ரெஸ்பாண்ட் பண்ண எதுக்கும் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு குற்றச்சாட்டு யாருக்கு அதிகமா வெயிட், யாருக்கு அதிகமா ஒரு தலைவலி கொடுக்குது அப்படின்னா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு. இப்போ விஜய் சார்பா இவங்க தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து சில விஷயங்கள் வந்து விஜயோட சேர்றதுக்கு முன்னாடி பேசினாங்க, அந்த விஷயங்களை பேச மாட்டாங்க. இப்போ குறிப்பாக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர், அவர் விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி அந்த விபிஜி ராம்ஜி இப்போ கொண்டு வந்தாங்க இல்லையா மன்ரேகா திட்டத்திற்கு பதிலாக, அதை வந்து கடுமையாக எதிர்த்தார். இப்போ வந்து இவர் தாவேக்க பக்கம் வந்துட்டார், அந்த திட்டமும் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு, இப்போ அமைதி ஆயிட்டார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் தலைவர்கள் அமைதியாக இருந்தாங்களோ, எங்கெங்கெல்லாம் வந்து இணக்கமாக செயல்பட்டாங்களோ அதெல்லாமே இப்போ உடச்சிட்டு வந்து அவங்களே தொடர்ந்து ஆக்ரோஷமாக மாறி விஜய்க்கு சார்பா விஜயோட மவுத் பீஸாவே சில தலைவர்கள் மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு தலைவலி இருக்கு. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்குறாங்க விஜய் பேச மாட்டார் அப்படின்னா விஜய் சார்பா நம்ம பேசணும், நம்ம கூட்டணி சார்பா நம்ம பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமே வந்து அவங்க எங்க போனாலுமே விஜய் இடத்துல கேட்க வேண்டிய கேள்விகளை வந்து அவங்க எதிர்கொள்றாங்க. இப்போ அதுக்கு சொல்ற பதில்கள் தான் சர்ச்சையாக மாறுது. நீங்க சொல்ற மாதிரி இதுல நான் சமீபத்தில் 3 முக்கிய கூட்டணி தலைவர்களோட பேச்சை கவனிச்சேன். அதுல என்ன சொல்றாரு ஒருத்தர், முதலாளித்துவ சமூகத்தில் குதிரை பேரத்தை தவிர்க்க முடியாதுங்கிறாரு மு வீரபாண்டியன். அதனால எல்லாம் இடதுசாரிகளை நோக்கி திரும்புங்கள், அப்பதான் ஜனநாயகத்தை நம்ம வளப்படுத்த முடியும்னு அவரது கருத்து இருக்கு. இன்னொரு தலைவர் மதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்றாரு, அதுல என்னன்னா அவர் சொல்றாரு அவர் இருக்கிற கூட்டணி தான் குதிரை பேரத்தை நடத்திட்டு இருக்கு, அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா. இல்ல அதான் சொல்றாரு, முதலாளித்துவ சமூகத்தில் குதிரை பேரத்தை தவிர்க்க முடியாதுன்னு அவரே சொல்றாரு. அப்புறம் எப்படி இடதுசாரியை நோக்கி மக்கள் இழுக்க முடியும்? அவரு நீங்க அங்கதான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல. இன்னொன்னு மதிமுக பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, தாவேக அரசுக்கு நாங்கள் கேடயமாக இருப்போம் அப்படிங்கிறாரு. கடந்த காலங்களில் ஸ்டாலினுக்கு பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு அவர் தந்தையிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அடுத்து குதிரை பேரம் அப்படிங்கிறது ஆத்திரப்பட வேண்டியது அதிமுக, அது ஏன் அமைதியா இருக்கு? நீங்க அதிமுக கேட்காம எங்க கிட்டயா இந்த கேள்வியை கேட்கறீங்க?
நீங்க தாவேக தலைமையிட்ட கேட்கணும், அவங்கள்ட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. குதிரை பேரம் நடக்குதான்னு திமுக தலைமையிட்ட கேட்கணும், அவங்கள்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்ககிட்ட எங்களை நோக்கி ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் நோக்கி கேட்டிருக்காரு. இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா, கடந்த காலங்களில் எல்லோரையும் விட அதிகமாக கவலைப்பட்டது அதிமுகவுக்காக யாருன்னு பாத்தீங்கன்னா அது விசிக தலைவர் தான். அவர் அடிக்கடி போகும் இடங்கள்லாம் பிரச்சாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாருன்னா, அதிமுகவை பாஜக முழுங்குது, அதிமுகவை பாஜக சிதறடிக்குது, அதிமுக முழுக்க முழுக்க பாஜகவால சின்னாபண்ணம் ஆயிட்டு இருக்குன்னு பல கருத்துக்களை கரிசனமாகவே சொன்னவர் தான் திருமாவளவன். அவர் தொடர்ந்து அதிமுக தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்றத வலியுறுத்திட்டே வந்தார். அந்த தேவை வந்து பாஜகவால வீணடிக்கப்படுது, பாஜகவால காலி பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு தான் பல இடங்களில் பேசியிருக்காரு. இப்போ பாஜக பண்ற வேலையை, பாஜக பண்ணிட்டு இருந்த வேலையை இப்போ தாவேகாவினர் வந்து அதிமுக நோக்கி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு திருமாவளவன் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு கேள்வி தான் அங்கே எழுப்பப்படுது. இல்லை, அதோட முக்கியமாக என்னன்னா, இப்போ பாஜக இதே மாதிரி 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு பாஜகவில் இணைச்சுக்கிடுச்சுன்னா திருமாவளவன் இப்படி தான் பதில் சொல்லியிருப்பாரா? எல்லாரையும் விட அவரை நோக்கி ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, அவர் தான் தீவிரமான இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலை தமிழக அரசியல பண்ணது, ஜனநாயக பேரணி நடத்தினாரு, சனாதன எதிர்ப்பு மாநாடுகள் போட்டாரு. அப்புறம் அவரை நோக்கி தான் இந்த கேள்வி வரும். இப்போ பாஜக செய்யறது தவறு அப்படின்னா இப்போ விஜய் செய்யறது கண்டும் காணாமல் ஏன் இருக்காரு? அது குதிரை பேரம் தான் நடக்குதுன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஏன் இருக்காரு? ரெண்டாவது செய்தியாளர்கள் மறுபடியும் கேட்கறாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க அரசாங்கத்தில் இருக்கீங்க, அதனாலதான் அந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறோம்னு சொன்னப்ப ஒரு பதில் எதுவும் சொல்லாமல போயிட்டாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி திமுக விசிக கூட்டணி முறிஞ்சிடுச்சு அப்படின்னு நாங்க சொல்லல, திமுக தான் சொல்லியிருக்கு. பனையூர் பாபு எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏவை அவங்க தனது கட்சியில் இணைத்துக் கொண்டதன் மூலமாக அந்த முடிவுக்கு திமுக தான் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ என்ன இயல்பாக எதிர்கேள்வி வைக்கப்படுது அப்படின்னா, அப்போ நீங்க ஒரு 6 மாசம் சஸ்பெண்ட் தானே பண்ணி வச்சீங்க ஆதவர்ஜுனாவை, அவர் தாவேக்கால போய் இணைந்தாரு, அப்ப தாவேக்கோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது எப்படி பாக்குறது அப்படிங்கிற கேள்வி வருது. ரெண்டாவது, இப்போ திமுக கூட்டணியில மதிமுக இருக்கும் பொழுது மதிமுகவில் இருந்து பலரும் திமுகவுக்கு வந்தாங்க, அறிவாலயத்துல ஸ்டாலின் தலைமையில இணைச்சுக்கிட்டாரு, அப்போ இந்த கூட்டணி உடைபடலையே, அப்ப அதற்கெல்லாம் என்ன பொருள் அப்படிங்கிற கேள்விகளும் கூடவே சேர்ந்து வைக்கிறாங்க. இப்ப திருமா வந்து இப்படி ஏன் பேசுறாரு, அல்லது கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு பேசுறாரா, அப்போ இந்த சமூக சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிலைப்பாடு என்ன? இப்போ ஒரு ஆடியோ வந்து மயிலாடுதுறையில பேசின ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா? அப்போ அவர் என்ன கேட்கிறாரு, எல்லா கேள்வியும் இன்னொன்னே கேட்கறீங்க அப்படிங்கிறாரு. அதே நம்பிக்கை வச்சிருந்தாங்க கடந்த காலங்களில். திருமாவும் மீதான விமர்சனம் என்னன்னா, எந்த கூட்டணிக்கு போறாரோ அந்த கூட்டணிக்கு உண்மையா இருப்பாரு, லாயலா இருப்பாருங்கிற விமர்சனம் இருக்கு. அதனாலதான் கடந்த காலங்கள் அதிக விமர்சிக்கப்பட்டதும் விசிகா தான், இப்பொழுது விமர்சிக்கப்படுறதும் விசிகாவே இருக்கு. அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறப்ப சில கருத்துகள் கேட்க தான் செய்வாங்க, சொல்லிதான் ஆகணும் இல்லையா? ஆனா எல்லாத்தையும் நீங்க குறிவைக்கிறீங்கன்னு கேட்கறது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியல. இப்போ வந்து விசிகா மீது பனையூர் கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நான் உள்ளபடியே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல அப்படின்றது உண்மை. ஆனால் இந்த பக்கம் தாவேக்கா கொடுத்துருக்காங்க, அதுவும் உண்மை, அதையும் வரவேற்க தான் செய்யணும். ஏன்னா கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் இது வரைக்கும் கொடுக்காம இருந்த இடத்துல விஜய் வந்து அங்கீகரிச்சிருக்காரு அப்படின்றது உண்மைதான், அதுவும் வரவேற்க தான் செய்யணும். இப்போ கூட்டணி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கீகாரம் கொடுத்த பிறகு என்ன நடந்திருக்கு, அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? அங்கீகாரம் கொடுத்த பிறகுதான் கூட்டணியில தாவேக்கா விசிகா மற்ற கட்சிகள் இணைத்துக் கொண்ட பிறகுதான் அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இத்தனை நாள் வெளில வராம இருக்கிறதெல்லாம் இப்போ உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அணுக்கனிம சுரங்க திட்டம் இத்தனை நாள் ஹோல்டுல போட்டதெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, டைம் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. அந்த சிபிஎஸ்இ மும்மொழி திணிப்பு அந்த இத்தனை நாள் வரைக்கும் வரலையே திமுக இருந்த வரைக்கும், இப்போ வருது. இதை எப்படி இவங்க அனுமதிக்கிறாங்க, எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, இந்த சிபிஐ இந்த வழக்கு விசாரணை எல்லாமே வந்து கடந்த காலத்துல இதே மாதிரி முன்னாள் அமைச்சர்களை விசாரணைக்கு உட்படுத்தி இருந்தா இதே மாதிரி கூட்டணி கட்சிகள் விமர்சிக்காம இருந்திருப்பாங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் கைது இதெல்லாம் கண்டிக்காம இருந்திருப்பாங்களா? இப்ப கடந்த காலங்கள்ல இவங்களுடைய நிலைப்பாடு, இப்போ உள்ள நிலைப்பாடு, இதுல ஒரு கட்சி நிலைப்பாடு சரியா, கூட்டணி கட்சி நிலைப்பாடு சரியான்னு பார்க்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. யாரு? காங்கிரஸை சேர்ந்தவங்க, கன்னியாகுமரியில ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அணுக்கனிம சுரங்க திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர்கிட்ட கடிதம் கொடுக்குறாங்க. அப்ப அமைச்சரவையில் இருக்காங்க, இவங்களை கலந்தாலோசிக்காமலேயே அந்த பகுதி எம்எல்ஏ ராஜேஷ்குமார்ட்ட கேட்காமலேயே இப்படி ஒரு முடிவை தாவேக்கா அரசு எடுத்துருச்சா? அப்புறம் இதுதான் கூட்டணி அரசாங்கமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரெண்டாவது, அதாவது கடந்த காலங்களில் பல்கலைக்கழகங்கள்ல சிஎம் தான் வேந்தரா இருக்கணுங்கிற ஒரு சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதை மறுபடியும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்துறோங்கிற பேர்ல காங்கிரஸ் தலைவர் முதல்ல ஒரு கருத்து சொன்னார், அப்புறம் மாத்திக்கிட்டாரு காங்கிரஸ் அமைச்சர். அதற்கப்புறம்
அதுக்கப்புறம் மேகதாது அணை விவகாரம் இன்னமும் அப்படியே அமல்ல இருக்கு. இன்னமும் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய முழு தள்ளுபடியை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிலூதி விவசாயிகள் போராட்டம் பண்றதெல்லாம் பாக்குறோம். அப்ப இது எந்த வகையிலும் கடந்த காலங்கள்ல இந்த இயக்கங்கள் எப்படி செயல்பட்டாங்க, இப்ப எப்படி செயல்படுறாங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த அமைச்சரவையில் இடம்பெறுதல் அப்படிங்கிறது வெறும் பதவி மட்டுமா அல்லது கொள்கை உறுதியிலையும் கடந்த காலங்கள மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு விமர்சன பார்வைக்கு உரிய ஒன்றா இருக்கு. இல்ல கொள்கை உறுதியில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு இப்பவே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களே வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கடந்த நிலைப்பாடுகளை வச்சுதான் நம்ம கன்சிடர் கண்டிப்பா. இப்ப என்னன்னா அந்த தலைமை பனையூர் தலைமை எதுக்காக விசிக மீது அப்செட்டா இருக்காங்க அப்படின்னா, சமீபத்தில் நம்ம கூட பேசியிருந்தோம். விசிக வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க, தொல் திருமாவளவன் அவர்களை வந்து டெப்டி சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாங்க இல்லையா. அது வந்து தாவேக்கா வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏன்னா 2 எம்எல்ஏக்கள் தான் இருக்கு அந்த கட்சிக்கு. அவங்களுக்கு எப்படி நம்ம உடனே டெப்டி சிஎம் பதவி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி, அப்படின்ற ஒரு அப்செட்னு சொல்றதா கோவம்னு சொல்றதா தெரியல. அதுக்கு பயங்கர எதிர்ப்பு என்பது தாவேகாக்குள்ளேயே பல பேர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நம்பி வந்திருக்காங்க, ஓகே அமைச்சரவை பதவி கொடுத்துருக்கோம், ஆனா இப்போ விசிக தொண்டர்கள் வந்து திருமாவளவனை டெப்டி சிஎம் ஆக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போடுறாங்க. அதற்கு திருமாவளவன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம அதுக்கு ஆமோதிக்கிறதும் அமைதியா இருக்காரு. அப்ப அவருக்கு அதுல பிடிச்சு போயிருக்குன்னு தான் அர்த்தம், அவர் அது விரும்புறாருன்னு தான் அர்த்தம். அப்போ வந்து இது இப்பவே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சா மட்டும்தான் நாளடைவில் இந்த பதவியெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு அமைச்சரே போதுன்ற மாதிரி தாவேகாக்குள்ள பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது மேபி எப்படி திருமாவளவன் அப்ரோச் பண்ண போறாரு, திருமாவளவன் இதுக்கப்புறம் எதிர்ப்பு தெரிவிப்பாரா அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கட்சிக்குள்ள போட்டிருக்காங்க, கட்சியோட விருப்பமே அதுவா தான் இருக்கு. அப்ப அதை எதிர்ப்பு தெரிவிப்பாரா இல்ல அப்படியே கண்டு காணாம ரைட்டா அப்படியே டீல் பண்ணிடுவாரா அப்படின்றது அவர் கையில தான் இருக்கு. இது குறித்து வன்னியரசு அமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சேலத்தில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய விசிகாவினருக்கு இதுதான் மனநிலை, தலைவர் துணை முதல்வர் ஆகணுங்கிறது எங்களுடைய விருப்பம். ஆனால் அது குறித்து தலைவர் விரைவில் முடிவு அறிவிப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறார் திருமாவளவன், கடந்த கால நிலைப்பாட்டில் நிற்க போறாரா அல்லது ஏதாவது மாற்றம் செய்ய போகிறாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொன்று அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அதிமுகவில் ஒரு 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைந்திருக்காங்க. அதில் கடைசி வரவுன்னா விஜயபாஸ்கர்கள் 2 பேர், அதுக்கு முன்னாடி 4 எம்எல்ஏக்கள். எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் நிலைப்பாடு என்னங்கிறது தெரியல. சி.வி. சண்முகத்தை தாவேக்கா சேர்ந்து ஒருத்தர் சந்திச்ச வீடியோவும் இப்போ வெளில வந்துட்டு இருக்கு. அப்போ முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்.சி. சம்பத், எஸ். வளர்மதி, எம்.எஸ். ஆனந்த்னு அது ஒரு பட்டாளம் இருக்கு. அப்போ இது இப்படியே போனா கட்சி என்ன ஆகும், கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகும்னு அதிமுகவினுடைய உள் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த தகவல் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அப்போ அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு டெல்லி வந்து விஜயை டார்ச்சர் பண்ணல இல்லையா, எந்த விஷயத்திலுமே டார்ச்சர் பண்ணல. சிபிஐ வழக்கு கூட பட்டும் படாமல தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு டெல்லியோட மோட்டோ விஜயை டார்கெட் பண்றதோ டிஸ்டர்ப் பண்றதோ கிடையாது. ஆனா இந்த நேரத்துல எடப்பாடி ஒரு முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் திரட்டிட்டு இருக்காரு. அதுதான் அண்ணாமலை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, டெல்லியோட வாய்ஸா கூட இருக்குமா அப்படின்னு சந்தேகங்கள் எழுது. ஆனா 6 மாசம் இவர் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றாரு, போயிட்டு இவரு பேரம் பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத டிஃபமேஷன் கேஸ்ல போயிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் அரெஸ்ட் பண்றது, ஒரு வலுவான ஆதாரத்தோட போய் அரெஸ்ட் பண்ணும் இல்லையா. இப்ப எதுவுமே எல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணும்போது அரசுக்கு கெட்ட பேர் ஆகுறது, அதுவுமே விமர்சனம் ஆகுது இல்லையா. உண்மையிலே தவறு பண்ணியிருந்தா அரெஸ்ட் பண்ண யாரும் கேட்க போறது இல்ல, வெறுமனே காழ்ப்புல போய் அரெஸ்ட் பண்றது எப்படி பாக்குறதுங்கிற ஒரு கேள்வி. 2வது இந்த ரகசிய ஊழல் ஃபைல் அதெல்லாம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் பிரச்சாரத்தில் பயன்படுத்தின ஒரு மொழியை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரோம். ஒரு வாக்கியம், செங்கோட்டையா உங்களோட எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு, உங்க மட்டும் இல்ல நான் சிஎம் இருந்தப்ப எல்லாரோட ஃபைல்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்துல எடப்பாடி சொன்னார். செங்கோட்டைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவருக்கு மட்டும் இல்ல பல மூத்த அமைச்சர்களுடைய முக்கியமான தகவல் என்கிட்ட இருக்கு அப்படின்னாரு. நம்ம அதை ஒண்ணு கொடநாடி லிங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க ஒரு பொம்மை எல்லாம் உடப்பட்டுச்சு, ஏதோ ஃபைல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வழக்கு இப்ப இருக்கு இவர் பேர்ல தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்ப அந்த முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு டோன்ல ஒரு சொல்றாரு. அந்த விஷயம் உள்ளுக்குள்ள பேசப்பட்டதா சொல்றாங்க. அது வெளிவரும் பொழுது இவங்க எல்லாருமே இன்னுமே பொது வெளியில அம்பலப்படுத்தப்படுவாங்க. குறிப்பா விஜயபாஸ்கர் குறித்த பல முக்கியமான ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்கு, இன்னும் அங்க போனதுல பல முக்கிய தொடர்களோட ரகசியம் என்கிட்ட இருக்கு, அது எல்லாமே மிக விரைவில் வெளிவரக்கூடும்னு எடப்பாடி பழனிசாமி வாய்மொழியா பேசின தகவல் தான் பெருசா பேசப்படுது. இது டெல்லி மூலமா மூவ் பண்றதுக்கான வேலைகளும் தொடங்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் டெல்லி எப்படி இருந்தாலும் மனசு மாறும். ஏன்னா இவர் வந்து ரொம்ப துரித கதியில வேகமா போயிட்டு இருக்காரு. 118 எட்டும் வரைக்கும் இந்த குதிரை நிக்காத போருக்கு. அப்ப 118 எட்டிட்டா இந்த குதிரைக்கு ஃபுல் பலம் வந்துருமேன்னு பாஜக எதிர்க்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல இதை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இப்பவே ஃபைல்ஸ் எல்லாம் தேடி எடுத்து வச்சிருக்காரு எடப்பாடின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் எங்க தளபதி இருக்காரு, நாங்க சமாளிச்சுப்போம், அதெல்லாம் கூட யோசிக்காம நாங்க இங்க வந்து சேர்ந்திருப்போம், எங்களால முடியும் அப்படின்னு இங்க இருந்து அங்க போனவங்களும் நம்பிக்கையோட இருக்காங்களா, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி இப்படி எல்லாமே நடக்கும்.
அதாவது யூஸ்வலாக வந்து நம்ம சாலைகள் போகும்போது வண்டியில் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, திடீர்னு வண்டியில் போகிறவங்க தடுமாறிடுவாங்க. அப்போ நம்ம நடந்து போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பக்கத்தில் போய் பிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இதை வந்து எப்படி ஒருத்தர் ட்ரிக் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹைதராபாத்தில் ஒருத்தர் பாக்கெட்டில் வந்து 1 லட்ச ரூபா மொபைல் வச்சுட்டு வராரு. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு சாலை ஓரமாக. அவர்கிட்ட மொபைல் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால அவரை சுற்றி பைக்கை நிப்பாட்டி பைக்கில் இருந்து கீழே விழுந்து பைக் சாயற மாதிரியே ஒரு சீனை போட்டு அவர் வந்து காப்பாத்துறாரு. ஐயோ பைக்கு சாயதை காப்பாத்துறான்னு சொல்லிட்டு காப்பாத்துறாரு. அவரோட வந்து இன்னொருத்தர் அவரும் வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி 2 பேரும் சேர்ந்து அவர் பாக்கெட்ல இருந்து 1 லட்ச ரூபா போன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பைக்ல நம்பர் பிளேட்டே கிடையாது. இந்த சிசிடிவி காட்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல, இது வந்து எப்படி நம்ம காப்பாத்துறது இனிமேல், அப்ப உண்மையிலே பைக்ல விழுவாங்க இல்லையா, அவங்க உண்மையில நினைச்சு காப்பாத்துறதா இல்ல இந்த மாதிரி செட்டப் பண்ணி விடுகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதோ. அந்த வீடியோல நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த மனிதர் வந்து பாக்கெட்ல போன் வச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு விழு போறாருன்னு ஓடி போய் காப்பாத்துறாரு. அந்த நபர் வந்து ஒரு பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மறைக்கிறார், போனை எடுத்துறாரு. அது அவருக்கு கன்சிடர் பண்ணல, அது அவருக்கு உணரவும் இல்லை. அவர் நோக்கம் என்னன்னா, அவர் பத்திரமா சேவ் பண்ணி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது தான். அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா இன்னைக்கு அவர் கோமாளியாக்கப்பட்டிருக்காரு இல்லையா, இந்த மனிதர் இன்னொரு நாள் இதே மாதிரி உண்மையிலேயே ஒருத்தர் அடிபட்டா போய் ஹெல்ப் பண்ணுவாரா? ஒரு திருடனுடைய புத்திங்கிறது இன்னொரு உயிரோட விளையாடுது பாருங்களேன். இப்ப ஆல்ரெடி ரோட்ல போகும் பொழுது ஒருத்தர் போதையில படுத்திருக்காரா அல்லது உடல்நலம் சரியில்லாம படுத்திருக்காரு கூட யாரும் பாக்குறது இல்ல. போற போக்குல போதையில தான் படுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சமூகம் இதை நோக்கி நகருது. இதுல இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னமும் இந்த சமூகத்தை ரொம்ப மோசமான நிலைக்கு தான் தள்ளுமோங்கிற ஒரு அச்சத்தை இந்த வீடியோ ஏற்படுத்துது. பேசுவாளுக்கு இதே மாதிரி பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.